வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோவில் குவைத்தில் வந்துட்டு ஏர்போர்ட்டில் ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு இந்தியர் வந்து இறந்து போயிருக்காரு. அது சம்மந்தமாக ரொம்ப டீட்டெயிலாகவே அதை பற்றி பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த குவைத்தில் நடந்த ஏர்போர்ட் தாக்குதலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் சைட்லேருந்து என்ன மாதிரியான நிதி உதவிகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க, இது எல்லாத்தையுமே நேற்று வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ரஷ்யா கூட வந்து இந்தியா வந்து எந்த ஒரு ஒப்பந்தமும் போடக்கூடாது, பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு ரஷ்ய அதிபர் புதின் வந்து என்ன சொல்லியிருக்காரு, உக்ரைன் ரஷ்யா போர் வந்து முடிவுக்கு வரப்போகுதா? ஏன்னா உக்ரைனோட அதிபர் வந்து ரஷ்யாவோட அதிபருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்ம பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்த போரால வந்துட்டு பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் வந்து தாறுமாறா ஏறிட்டு இருக்குல்ல, இதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எத்தனால வச்சு ஒரு பைக்கை வந்து தயாரிச்சிருக்காங்க. அது எந்த நிறுவனம் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இதனால நமக்கு என்ன மாதிரியான லாபம்லாம் இருக்கு. பொதுவாக நம்ம வேலை தேடுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு நியூஸ் பேப்பர் பார்ப்போம், இல்லைனா வந்து அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்ப்போம். இப்போ பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் எல்லாம் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லிங்க்டின் அந்த ஆப்பை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமா சீனா வந்து பயங்கரமான ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க, பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரியான விஷயம், இதை தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் அப்படிங்கிறது கொஞ்ச நாளாக வந்து தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. திரும்பவுமே வந்து இந்த போர் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால வந்துட்டு மற்ற நாடுகள் எல்லாமே பயத்தில் இருக்காங்க. ஏன்னா இங்கே போர் நடந்துகிட்டு இருக்கனால இந்த கச்சா எண்ணெயோட விலை உயர்வு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா கூட இந்தியா எந்த ஒரு ஒப்பந்தமுமே போடக்கூடாது, ரஷ்யா கூட வந்து பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது, ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அது மற்ற நாடுகள் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அது மற்ற நாடுகளுக்கு எந்த விதத்திலேயோ தெரியல. ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு எல்லா நாடுகளோடையுமே நல்ல ஒரு நட்பு உறவுல இருக்காரு. அதனாலதான் இந்த போர் சூழல்லையுமே நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளையுமே வந்து சமாளிக்க முடியுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு இந்தியா வந்து ஈரானோடையுமே நல்ல ஒரு நட்புல இருக்கு, அப்படியே அமெரிக்காவோடய நல்ல ஒரு நட்புல இருக்கு, ரஷ்யா கூடயுமே இருக்கு. இவன் வந்து எல்லாரு கூடயுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கானே, இவனை எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்யா கூட இதுக்கப்புறமா எந்த ஒரு ஒப்பந்தமுமே இருக்கக்கூடாது, அவங்க கிட்ட வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு ரஷ்ய அதிபர் புதின் சைட்ல இருந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்துட்டு இந்தியா வந்து அமெரிக்காவோட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க, அதை பார்த்து நாங்க ஒன்றும் காண்டாகலையே, அவங்களும் பல ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்க, கச்சா எண்ணெய் வாங்குறாங்க, அதெல்லாம் நாங்க ஏதாவது சொன்னோமா, எதுக்காக ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு இவ்வளோ ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், இதை பற்றியெல்லாம் நாங்கள் வந்து கவலைப்பட போறதே இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காகவே நாங்கள் வந்து இந்தியா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், நிறைய ஒப்பந்தங்கள்ல வந்துட்டு நாங்க சைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செருப்படி கொடுக்கிற விதமா தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ரஷ்ய அதிபர் புதின் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த உக்ரைன் ரஷ்யா போர் இருக்குல்ல, இது வந்து ஒரு நாள்ல முடிஞ்சிடும், ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் 4 வருஷம் ஆயுமே முடியாம கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு. நேத்தும் கூட பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல்லாம் மாறி மாறி நடத்தியிருக்காங்க. சரி, ஒரு வழியா இந்த போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனோட அதிபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரஷ்ய அதிபர் புதினுக்கு வந்து ஒரு கடிதம் போட்டிருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்க முக்கியமான ஒரு விஷயம், இந்த போரை வந்து டெம்பரவரியா இல்ல பெர்மனண்டாவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு முடிவை வந்து அவர் முன்னாடியே எடுத்திருந்தாங்க அப்படின்னா நிறைய அப்பாவி மக்கள் வந்து இறந்து போயிருக்க மாட்டாங்க, நிறைய இடங்கள் வந்து சேதமாயிருக்காது, இவங்களோட சுயநலத்துக்காக எல்லா உயிர்களுமே வந்துட்டு இழந்துட்டு நிற்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட அதிபர் வந்து எடுத்திருக்க இந்த முடிவுல இருந்து நாம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம், அமெரிக்காவை மட்டும் யாராவது நம்புனா அப்படின்னா அவங்க வந்து நடுத்தெருவில் தான் நிற்கணும். அதுக்கு உக்ரைனோட அதிபர் வந்து தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த போர் வந்து எப்பவோ முடிய வேண்டியது, அது வந்து முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, அணு ஆயுதங்களா இருக்கட்டும், பணம் எல்லாத்தையுமே கொடுத்து உக்ரைனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, வேற வழியே இல்லை, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் உக்ரைனோட அதிபர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்து எப்பவுமே நான் தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. இங்க அமெரிக்கா தான் வந்து வல்லரசு நாடா நம்பர் 1 இருக்கு, அவங்கள அடிச்சு காலி பண்ணிட்டு சீனா வரணும் அப்படிங்கிறதுக்காக சீனா வந்து கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இந்த லிங்க்டின் ஆப்ல தான் வந்துட்டு ஐடி முடிச்சுட்டு அங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், கவர்மெண்ட் மூலமா போறவங்களா இருக்கட்டும், இல்ல இந்த ஆர்மி ரிலேட்டடான ஒர்க் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த லிங்க்டின் மூலமா நாங்க வந்து வேலை வாய்ப்பு தரோம், பார்ட் டைம் ஜாப் தரோம், உங்களுக்கு சேலரி நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கம்மியா இருக்கா, நாங்க வந்து அதை விட அதிகமாவே தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு வந்து அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி
ஆசையை காட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீனா வந்து கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அவங்க வந்து ஒரு சிஇஓவாக இருக்க மாதிரி இல்லை ஒரு கம்பெனியோட ஓனராக இருக்க மாதிரி அந்த மாதிரியான ப்ரொஃபைல்லாம் வந்து கிரியேட் பண்ணி இவங்களுக்கு என்ன பண்ணுறது மெசேஜ் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி நாங்கள் ஒரு டார்கெட் கொடுப்போம், அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மாதத்துக்கே வந்து நாங்கள் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தருவோம் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கூகுளில் இருக்க இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்களெல்லாம் வந்து எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நார்மலான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு உடனே சேலரி கிரெடிட் ஆனோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே இதை வந்து நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாதம் வந்து இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான டேட்டாக்கள், ஒரு நாட்டோட ரகசியம் இருக்குல்ல, அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக அவங்க என்ன மாதிரியான பிளான் போட்டிருப்பாங்க, அவங்களோட அந்த சாஃப்ட்வேரோட கோடெல்லாம் இருக்குல்ல, முக்கியமான சீக்ரெட் கோடு, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா, இங்கிலாந்து இவங்க எல்லாம் ஒரு 5 கூட்டணி அமைப்பா இருப்பாங்க. அந்த உளவுத்துறை அவங்கள வந்துட்டு 5 ஐஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 20,000 பேர் வந்து சிக்கியிருக்காங்க. சீனா வந்து எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா பொருளாதாரமா இருக்கட்டும் இல்ல ராணுவ பலம் ரெண்டுலையுமே நாம வந்துட்டு அமெரிக்காவை விட நம்ம தான் வந்து நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தவங்களோட ஆசையை தூண்டி அவங்களோட சுச்சுவேஷனை வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்களோட சுயநலத்துக்காக ஒரு விஷயம் பண்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குல்ல, இதை எப்படா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைக் நார்மலா பார்த்தீங்கன்னா எத்தனால்ல தான் வந்து ரன் ஆகும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 85% வந்து எத்தனால் யூஸ் பண்ணி பைக்கு பெட்ரோல் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பைக்கை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ நிறுவனம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ நார்மலாக இருக்க இந்த பெட்ரோலோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எத்தனால வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறது அதோட செலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். சரி ஓகே, இந்த எத்தனால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எத்தனாலை எதுல இருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கரும்பு சாறு, சோளம், இந்த அழுகி போன தானியங்கள் அதுல இருந்து தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு வண்டி வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு கடகடன் ஒரு மாதிரி சவுண்ட் ஒரு உள்ள வைப்ரேட் ஆகுற மாதிரி அந்த மாதிரியான சவுண்டெல்லாம் வந்துட்டு இந்த எத்தனால் மூலமா தயாரிக்கிற இதுல தயாரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரியான சவுண்ட்லாம் எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா வந்து வண்டி மூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது இந்த ஆக்டேன் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த எத்தனால்ல வந்து அதிகமா இருக்கிறதுனால அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எதுவுமே வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இந்த எத்தனால் வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், விவசாயிகளுக்கு வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கரும்பு உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாகும், தானியத்தோட உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ வந்து பைக் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெட்ரோல் டீசல் வேணும்ல, அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மற்ற நாடுகள்கிட்ட கச்சா எண்ணெயை வந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எத்தனால அதிகமாக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து கச்சா எண்ணெய் தேவைப்படாது அந்த அளவுக்கு. ஸோ இதனால நம்ம கிட்ட இருக்க இந்த அந்நிய செலவாணி அப்படிங்கிறதுமே வந்து ரொம்பவே ஸ்டாக்ல இருக்கும். பணவீக்கம் அப்படிங்கிறதுமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த விலைவாசி ஏறுறது அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதுவரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 பைக் மட்டும்தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்க பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகி மக்கள் எல்லாருக்குமே வந்து நல்லபடியா இருக்கும். அதாவது பைக்கு கார் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, விவசாயிகளுக்கா இருக்கட்டும் இல்ல நம்மளோட பொருளாதாரம் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வளர்ச்சியா இருக்கும். இதோட அடுத்த கட்டத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த எத்தனால் 85% வந்து பைக்ல யூஸ் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ரஷ்யா கூட இதுக்கப்புறமா இந்தியா பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னது சரியா? இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? உக்ரைனோட அதிபர் வந்து போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபருக்கு வந்து கடிதம் போட்டிருக்காரு. இது நல்ல மாதிரியான விஷயங்களா? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா தெளிவா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.